ரைடு விட்டாங்க இல்லைங்களா, உங்களை கூப்பிட்டுட்டு இந்த பஸ்ஸில் உட்கார வச்சு இட்டுன்னு போனாங்க இல்லைங்களா, காரில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் விஜய் எங்கன்னு தேடினாங்களா. அதுக்கப்புறம் கண்டெய்னருக்கு மேலே வந்து ஃபோட்டோலாம் கொடுத்தீங்க. ஆமாம். அப்புறமா ஏன் பிஜேபி பற்றி எதிர்த்தே பேசல? ஏன் பிஜேபி எதிர்ப்பு பேசல? அரசியல் எதிரியா? நான் சொல்கிறேன் பர்சனல் எதிரி உங்களுக்கு பிஜேபி. ஏன்னா உங்களை ரைடு விட்டாங்க. கொள்கை எதிரி. எங்க கொள்கையும் அரசியலும் ஒன்று தாங்க. ஆமாங்க. அதையே பிரித்து பார்க்குறாரு. இல்லை வேற எதனா இன்னும் யோசிச்சு பேசியிருக்கேன். அரசியல் வேற கொள்கை வேறன்னா அது எனக்கு புரியல. கொள்கை தான் அரசியல். கொள்கைன்றது என்ன? நிறைய பேருக்கு இன்றைக்கி அரசியல் கட்சியில் கொள்ளையடிக்கிறது ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. அந்த கொள்கையை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இவர் அதை எதிர்த்து அரசியல் பண்ணார். அப்போது யார் யார் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லணும்ல. குறைந்தபட்சம் அண்ணாமலை திமுகவில் இருக்கிற ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டார். கூடவே என்ன பண்ணார்? பிட்டு போட்டார். அதிமுக விடுவார்னாரு. அதிமுக விடவே இல்லை. அதுக்குள்ளே அவங்க திருப்பி விடவே இல்லை, பதவி போச்சு. விஜய்க்கு என்ன பிரச்சனை? ஊழல் பட்டியலை வெளியிடலாம்ல. நேரு, பொன்முடி, தங்கமணி, வேலுமணி, ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாங்க, என்னெல்லாம் மக்களுக்கு தப்பம் சொல்லலாம்ல. இதுதானே அரசியல். வெறும் மேடையில் வந்து 35 நிமிஷம் பேசிட்டு போகிறதுன்றது அதற்கு வந்து இவங்க கொடுக்குற இந்த பில்டப் இருக்குது பாருங்கள். விஜய் புரட்டி போட போகிறாரு, அரசியல் திருப்பி போட போகிறார், என்ன நடக்கும்ன்றதையும் நான் ஓரளவுக்கு சொல்கிறேன். ஸோ சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு திமுக எப்படி நம்ப வச்சு ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி விஜய் இப்போ நம்ம விஜய்க்கும் இருக்குது. 105 சீட்டு வராரு. அவர் 105 சீட்டு வராரு விஜய். வச்சு அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 105 சீட்டு ஜெயிக்கிறார். தொங்கு பாராளுமன்றம் விஜய் முதலமைச்சர். அவர் இதுதான். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, சிஎம்லாம் இல்லைங்க, அவர் அப்போ ஆகிட்டாரு, பிஎம். இப்படியெல்லாம் இருந்து புஷி ஆனந்தத்தை போய் குளத்தூர் நிற்க வைக்கணுன்றீங்க. யார் கொடுக்குற ஐடியா அதெல்லாம்? அவர் பாட்டு கௌரவமாக ஒரு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலர் அவர் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பேர் அதுக்கு அதை பார்க்கல. எவ்வளோ பெரிய அதீத நம்பிக்கையில். அப்புறம் ஒருத்தர் போய் கேட்குறாரு யூடியூப்பில், எவ்வளோ வருஷமாக கட்சி இருக்கு? 30 வருஷமாக இருக்குன்றாரு. எப்போ 30 வருஷமாக விஜய் படம் பார்த்தது வேற, கட்சியே 1.5 வருஷம் தான் ஆகுது. 30 வருஷமாக இருக்கிறோம். இன்னொன்று, அதிமுக அவங்கள பேச்சே போல, வந்தால் வரட்டும், வந்தால் சேர்த்துக்கலான்னு ஆசையோடு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிமுக தொண்டனை வந்து லைட்டாக உருவ பார்க்குறீங்க.